ஹாய் ஹலோ செல்லம் சில எப்படி இருக்கீங்க எவ்வளோ ரொம்ப நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம பிடி சோட்டி 7 டாக்டர் டெஸ்டினி தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் பார்ட் பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துருங்க. நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் பின் பண்ணிக்கிறேன். ஸோ வாங்க டாக்டர் வீடியோக்குள்ளே போயிடலாம். லாஸ்ட் பார்ட்டில் நம்ம ஜோ வந்து போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாரும் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிருப்பாங்க. பிகாஸ் வந்து டீன் வந்து ஜோ மேலே வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பாரு. ஆர்கன்ஸ் எல்லாத்தையும் வந்துட்டு இல்லீகலாக வந்துட்டு இங்கேருந்து மூவ் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு டீன் வந்து ஜோ மேலே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் வந்துட்டு ஜோ அங்கேருந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போயிருந்திருப்பாங்க. அப்படி தான் அந்த டே வந்து போயிருக்கும். ஹாஸ்பிட்டலில் இருக்க எல்லாருக்கும் ரொம்பவுமே அப்செட்டாக இருக்கும். யாருமே வந்துட்டு அவங்களோட ஒர்க்கில் ஃபோக்கஸே பண்ண முடியல. பிகாஸ் ஜோ வந்து எல்லாருக்கிட்டையும் அவ்வளோ கம்ஃபர்ட்டாக அவ்வளோ ஜாலியாக வந்துட்டு ஒரு ஃப்ரெண்ட்லியாக பழகிருப்பார். ஜோ இப்படி பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு யாராலும் ஏற்றுக்கவே முடியல. ஜோ அரெஸ்ட் பண்ணிட்டு போனதுலேருந்து எல்லாருமே ரொம்ப அப்செட்டாக தான் இருக்காங்க. அப்படியே அந்த டே வந்து ஸ்கிப் ஆகுது. நைட் டைம். ஸோ வந்துட்டு டைம் பார்த்தா ஒரு 9 o'clock இருக்கும். நம்ம ஸ்ரீ வந்து ரொம்ப அப்செட்டாக அவங்களோட ரூமில் வந்துட்டு அவங்க பெட்டில் உட்காந்து அப்படியே வந்து செம்மையாக நீல்ஸ்லாம் ஹோல்ட் பண்ணிவிட்டு அப்படியே ஃபோர்கிட்ட வந்து தலைக்கு கீழே குனிஞ்சிட்டு செம்மையாக அழுதுட்டு இருக்காங்க. அவங்க வந்து ஒரு மாதிரி ரொம்ப அப்செட்டாக இருக்காங்க. கண்ணிலேருந்து தண்ணி வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அப்படியே ஷா தான். ஸோ வந்து ஸ்ரீ எப்படியும் வந்துட்டு சாப்பிட்ருக்க மாட்டான்னு சொல்லிட்டு அவங்க ஒர்க் முடிச்சுட்டு வரையில் ஃபுட்லாம் வாங்கிட்டு நேராக ஸ்ரீயோட ரூமுக்கு வெளியே வந்து நிற்கிறாங்க. பார்த்தா ஸ்ரீயோட ரூம் டோர் அப்படியே ஓப்பனில் இருக்கு. பட் ஸ்ரீ வந்து க்ளோஸே பண்ணியிருக்க மாட்டாங்க. ஷாவும் உள்ளே என்ட்ரி ஆகிட்டு ஸ்ரீயை பார்த்துட்டு ஸோ வந்துட்டு அங்கே இருக்க ஃபுட்லாம் அப்படியே வந்து வச்சுட்டு ஸ்ரீயோட வந்துட்டு ஷோல்டரில் வந்துட்டு லைட்டாக வந்துட்டு ஹேண்ட்ஸை வைக்கிறாங்க. ஸ்ரீ நோ ரெஸ்பான்ஸே பண்ணல. ஸோ வந்து ஷாக்கு நல்லா தெரியுது ஸ்ரீ ரொம்ப உடஞ்சி போயிருக்கான்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஷா தான் ஸ்ரீ அப்படியே வந்துட்டு ஹக் பண்ணிக்கிறாங்க. வந்துட்டு ஹக் பண்ணிட்டு பேக்கில் வந்து ரப் பண்ணி கொடுத்துட்டு அப்படியே வந்துட்டு தடவி கொடுத்துருக்காங்க. ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த ஒன்றும் இல்லைன்னு சொன்னதுக்கப்புறம் தான் வந்துட்டு ஸ்ரீ வந்துட்டு அப்படியே வந்து ஷாவை நிமிர்ந்து பார்க்குறாங்க. ஷா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அப்படியே வந்து நம்ம ஸ்ரீ வந்து கூப்பிட்றாங்க. நம்ம ஷாவும் ஒன்றும் இல்லை நீ ஃபீல் பண்ணாத, அதெல்லாம் ஜஸ்ட்டு ஃபேக்காக தான் இருக்கும். நாளைக்கு ஹியரிங்கில் பாரு கண்டிப்பாக வந்துட்டு ஜோ மேலே எந்த தப்பும் இல்லைன்னு சொல்லிட்டு ஜோ ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க. நீ அழாத அப்படின்னு சொல்லிட்டு ஷா வந்து ஸ்ரீயை வந்து சொல்கிறாங்க. பட் ஸ்ரீ தான் இல்லை அவனுக்கு அகென்ஸ்டாக தானே எல்லா ஆதாரமும் இருக்குது, அதுவும் அவனோட மொபைல்லே இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீ வந்து சொல்கிறாங்க. சரி ஓகே எதாக இருந்தாலும் கோர்ட் முடிவு பண்ணட்டும், நீ ஃபஸ்ட்டு நீ ரிலாக்ஸ் ஆகி இருந்தால் தண்ணி குடி ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி எடுத்து கொடுக்குறாங்க. பிகாஸ் வந்துட்டு ஸ்ரீ ரொம்ப வீக்காக இருக்க மாதிரி தெரியுது. ஸோ வந்து முகம்லாம் ஒரு மாதிரி ரொம்ப டல்லாகிட்டு அந்த மாதிரி இருக்குது. நம்ம வந்து ஸ்ரீமே அந்த தண்ணியை வாங்கி குடிச்சிட்டு அமைதியாக உட்காந்துருக்காங்க. நம்ம ஷாதா ஃபஸ்ட்டு நீ சாப்பிடுன்னு சொல்லிட்டு ஃபுட் எடுத்து நீட்டுறாங்க. பட் வந்து ஸ்ரீல எனக்கு வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம ஷாதா ஃபஸ்ட்டு சாப்பிடுன்னு சொல்லிட்டு ரொம்ப வந்துட்டு கம்பல் பண்ணி தான் வந்துட்டு நம்ம வந்து ஸ்ரீயை வந்து சாப்பிட வச்சுட்ருக்காங்க. அப்படியே டீன் சைடு காமிச்சோம் அப்படின்னா டீன் அவரோட வீட்டில் ஹாலில் எந்த லைட்ஸுமே ஆன் பண்ணாமல் அப்படியே அங்கே இருக்க கவுச்சில் உட்காந்துருக்காரு. நைட் டைம் வேறையா. ஸோ ரொம்ப இருட்டாக இருக்குது அந்த ஹாலே. ஸோ அப்போ வந்து அந்த வீட்டோட டோர் ஓப்பன் ஆகுது. ஸோ வந்துட்டு ஓப்பன் ஆனோடனே அவங்க பார்க்குறாங்க ஃபுல்லாக டார்க்காக இருக்குது அந்த ரூமே. ஸோ பார்த்தோன்னே வந்துட்டு லைட்ஸ்லாம் ஆன் பண்ணுறாங்க. நம்ம டீனும் யார் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே வந்துட்டு அப்படியே ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. பார்த்தா ஆப்போசிட்டில் இருக்கிறது நர்ஸ் வேயை பார்த்தோன்னே நர்ஸ் வே நீங்கள் எங்கே என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு டீன் வந்து கேட்குறாரு. ஸோ நர்ஸ் வேவும் வந்துட்டு நீங்கள் சாப்பிட்ருக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும் டீன், அதான் உங்களுக்காக ஃபுட் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுட் எடுத்துகிட்டு வந்து அங்கே இருக்க டீப்பாய் மேலே வந்து வைக்கிறாங்க. நம்ம டீன் தான் இல்லை நர்ஸ் நான் சாப்பிட்டுட்டேன், ஸோ நீங்கள் அதை எடுத்துகிட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டீன் வந்து சொல்கிறாங்க. தான் எனக்கு உங்களை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும், கிட்டத்தட்ட 32 இயர்ஸாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம், நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியாதா? கண்டிப்பாக உங்களுக்கு இது ரொம்ப வலிக்கும். ஒரு டாக்டராக அந்த ஹாஸ்பிட்டலோட டீனாக நீங்கள் உங்கள் பையனுக்கு அந்த டாக்டர் ஜோக்கு நீங்கள் தண்டனை வாங்கி கொடுத்தாலும் ஜோ அதுக்கு முன்னாடி உங்களோட பையன், உங்களுக்கு எவ்வளோ வலிக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும், நீங்கள் என்கிட்ட நடிக்கணும்னு எந்த அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னே டீன் தான் அப்படியே வேவை பார்க்குறாங்க. எனக்கு புரியுது உங்களுக்கு ரொம்ப பெயினாக இருக்குது, மற்றவங்க முன்னாடி காமிச்சு காட்டியும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் உங்களுக்கு ரொம்ப பெயினாக இருக்குல்ல, நீங்கள் தனியாக இருக்கும் போதுனாச்சும் நீங்கள் அதை வெளிப்படுத்திக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. நம்ம வந்து டீனும் வேவை பார்த்துட்டு அப்படி கண்ணிலேருந்து செம்மையாக டியர்ஸ் வருது. உனக்கு தெரியாது ஜூவை நான் அப்படி பார்த்ததே கிடையாது. ஒரு செகண்ட் கூட இவன் இந்த மாதிரி பண்ணுவான்னு நினச்சி கூட பார்க்கல. அந்த மொபைலில் அதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் இல்லை, ஒரு செகண்ட் என் உயிரே என்னை விட்டு போயிடுச்சு. அவன் அவன் ஏன் அப்படி பண்ணான்னு எனக்கு சத்தியமாக தெரியல. ஒரு டீனா ஒரு டாக்டராக அவனுக்கு பனிஷ்மெண்ட் வாங்கி கொடுக்க போலீஸ்க்கு கால் பண்ணிட்டேன். போலீஸ் அங்கே வர்றதுக்கு 20 மினிட்ஸ் ஆச்சு. அந்த 20 மினிட்ஸில் ஒவ்வொரு செகண்டும் அவன் என்கிட்ட அப்பா நான் இதை பண்ணலை, இது சும்மாப்பா, இது ஃபேக்ப்பா அப்படின்னு அட்லீஸ்ட் ஒரு பொய்னாச்சு சொல்லிட மாட்டான். நான் எனக்கு அவ்வளோ ஏக்கமாக இருந்துச்சு. என் பையன் அப்படி பண்ணுவான்னு என்னால் ஏற்றுக்கவே முடியலவே. அவன் எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லுவான், அப்போ நான் இன்றைக்கி இப்படி நடந்துச்சு, இது பண்ணேன் அது பண்ணேன்னு எல்லாமே சொல்லுவான். ஆனால் இவ்வளோ பெரிய விஷயத்த எதுக்காக என்கிட்ட வந்து மறைச்சான்? அவன் இதை எதுக்கு வேணாலும் பண்ணியிருக்கலாம். அவன் இது பண்ணது ரொம்ப தப்பு இல்லை. என்னால் அவனை
இப்படி பார்க்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு செம்மையா அலறாரு. பிகாஸ் டீனுக்கு செம்ம கஷ்டமாக இருக்கும். பட் டீன் தான் யாரும் முன்னாடியே காமிச்சிருக்கவே மாட்டாங்க. இப்போ வே இப்படி சொன்னதுக்கப்புறம் தான் கொஞ்சம் வந்துட்டு அவர் மனசு விட்டே அலறாரு வே கிட்ட. வேயும் கொஞ்சம் கம்ஃபர்ட் பண்ணிவிட்டு சரி ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை, அது நாளைக்கு கோர்ட்டில் வந்து பார்க்கலாம், நீங்கள் ரிலாக்ஸாக இருங்கன்னு சொல்லிட்டு வே டீனுக்கு ஃபுட்லாம் வந்து கொடுக்குறாங்க. ஸோ வந்து டீனும் வேறு வழி இல்லை. ஸோ வந்து ஏன்னா வே வந்து இங்கே சாப்பிட்டா தான் இங்கேருந்து போவேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணியிருப்பாங்க. வேக்குமே ஃபேமிலியெலாம் இருக்குது. ஸோ வந்துட்டு இவங்க இன்னும் லேட்டாக போனால் வந்துட்டு ஸோ வந்துட்டு அவங்களோட பசங்களாம் வந்து வெயிட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அவருமே வேறு வழி இல்லாமல் வந்துட்டு டீனுமே வந்துட்டு சாப்பிட்றாங்க. ஸோ சாப்பிட வச்சோடனே வேவுமே அங்கேருந்து கிளம்பி போயிடறாங்க. நான் மார்னிங் வந்து உங்களை வந்து கூப்பிட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வே அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அப்படியே தான் அந்த நைட் டைமும் ஸ்பெண்ட் ஆகுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஸோ வந்துட்டு நம்ம வந்து வே தான் ஸோ டாக்டர் டீன் அண்ட் வந்துட்டு டீனையும் அண்ட் வந்துட்டு டாக்டர் ஸ்ரீயும் வந்துட்டு காரில் வந்துட்டு வே வந்து கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ வந்து வே தான் கார் ட்ரைவ் பண்ணுறாங்க. ஸோ இவங்க 2 பேரும் வந்துட்டு அமைதியாக சைலண்ட்டாக போகுது அந்த டிரைவே. ஸோ நேராக கோர்ட்டுக்கு வந்து போயாச்சு. கோர்ட்டுக்கு போய் பார்த்தா அங்கே ஆல்ரெடி வந்துட்டு டாக்டர் நூ வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ வந்து இந்த கேஸுக்காக. ஸோ வந்து நர்ஸ் வே பார்த்துட்டு டாக்டர் நூ நீங்கள் இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை நர்ஸ் வே கேஸ் ஜோ அதான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து சொல்லவும் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம டீனும் எதுவுமே கேட்டுக்கல, சைலண்ட்டாக தான் இருக்கார். ஏன்னா அவருமே ரொம்ப அப்செட்டாக இருந்திருப்பார். நம்ம ஸ்ரீ தான் சரி ஓகே நான் ஹியரிங் எப்போன்னு கேட்டு வந்தாரேன்னு சொல்லிட்டு நம்ம ஸ்ரீ வந்து மூவ் பண்ண போகிறாங்க. அப்போ வந்து நம்ம டாக்டர் நூ தான். ஸோ வந்து இல்லை டாக்டர் ஸ்ரீ நான் கேட்டுட்டேன், இன்னும் 1 ஹவரில் வந்து ஹியரிங், நான் இப்போ தான் கேட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு இவங்களுமே வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே ஹாஸ்பிட்டல் சைடு காமிச்சோம் அப்படின்னா ஹாஸ்பிட்டலில் இருக்க யாருக்குமே ஒர்க்கே ஓடலை. எல்லாரும் அவங்க கையில் இருக்க மொபைல் தான் பார்த்துட்ருக்காங்க. பிகாஸ் எல்லா டாக்டர்ஸுமே நர்ஸ் வே கிட்ட வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ வந்து என்னன்னாலும் எங்களுக்கு கால் பண்ணுங்கள், ஹியரிங் முடிஞ்சோடனே ப்ளீஸ் எங்களுக்கு கால் பண்ணுங்கள், அட்லீஸ்ட் மெசேஜ்னாவது போடுங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லியிருப்பாங்க. அதனால் எல்லாரோட கையிலையுமே மொபைல்ஸ் வந்து கையில் வச்சுட்டே தான் அவங்களோட ஒர்க்கை வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவங்க நிறைய பேஷண்ட்ஸ்லாம் இருக்கனால அவங்களோட பேஷண்ட்ஸ்லாம் பார்த்துட்டு அவங்களோட ஒர்க்கை வந்து கண்டினியூ பண்ணிக்கிட்டே அந்த மொபைலை வந்து அப்பப்போ செக் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ வந்துட்டு அந்த டைமில் வந்துட்டு ஹோபியும் அண்ட் வந்துட்டு ஜேக்கும் வந்துட்டு அந்த கேன்சர் வந்துட்டு அஃபெக்ட் ஆனாங்க இல்லையா. ஸோ அந்த பேபியை கூட்டிகிட்டு வந்துட்டு வந்து செக்கப் வந்திருக்காங்க. ஸோ வந்துட்டு பேபிக்காக வந்துட்டு இன்ஜெக்ட் பண்ணணும் அண்ட் வந்து அவளோட இப்போ பாடி கண்டிஷன் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கறதுக்காக வந்திருப்பாங்க. ஸோ வந்து நம்ம ஜேகே வந்துட்டு பேபியை வந்துட்டு ஸ்கேன் எடுக்க வந்து கூட்டிகிட்டு போயிருப்பார், ஃபுல் ஸ்கேன் எடுக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனால் வந்துட்டு நம்ம யூனோட அசிஸ்டண்ட் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க அங்கே வந்துட்டு ஸோ ஜேகேவையும் அண்ட் வந்து அந்த பேபியும் வந்துட்டு ஸ்கேன் எடுக்கிற ரூமுக்கு வந்து கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. இங்கே வந்து ஹோபி தான் வந்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு முன்னாடி. ஸோ அந்த ஹோபி வந்து ஸ்ரீக்கு வந்து கால் பண்ணுறாரு, மெசேஜ் பண்ணுறாரு, பட் நோ ரிப்ளே. ஸோ நைட் இருந்துமே அதை ட்ரை பண்ணியிருப்பாரு, பட் நோ ரிப்ளே. ஸோ வந்து அவர் அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது கரெக்டாக ஷா வந்து அந்த சைட் கிராஸ் ஆகும். ஷா கிட்ட வந்துட்டு டாக்டர் ஷா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு வேகமாக எந்திரிச்சு போகிறாரு. ஷாவும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து திரும்பி பார்க்குறாங்க. ஹோபி நீங்கள் எங்கே பண்ணிட்டு இருக்கீங்க? அது வந்து ஒரு சின்ன ஒர்க் விஷயமா வந்தேன் அண்டு ஸ்ரீ எங்க? ஸோ அவங்க ஓகேவா, நல்லா இருக்காங்கல்ல, ஏதாவது மறுபடியும் உங்களுக்கு உடம்பு சரியில்லையா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு நம்ம ஹோபி வந்து கேட்குறாங்க. ஸோ அந்த ஷாவுமே வந்துட்டு ஹோபியை பார்த்துட்டு அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு தயங்குறாங்க. பிகாஸ் இதை எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. இல்லை அவள் ஒரு சின்ன ஒர்க் விஷயமா வெளியே போயிருக்கா, வந்தோடனே நான் உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் வந்ததை இன்ஃபார்ம் பண்ணுறேன் அண்ட் நான் கால் பண்ண சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து ஷா வந்து சொல்கிறாங்க. ஓ அப்படியா, ஏதாவது கேம்பிங்க்கு ஏதாவது போயிருக்காங்களா என்ன அப்படின்னு கேட்கும்போது சச்சா கேம்பிங்லாம் இல்லை, ஜஸ்ட்டு ஒர்க் விஷயமா போயிருக்காங்க, வர கொஞ்சம் லேட் ஆகும், டைம் ஆகும், நான் வந்தோடனே கண்டிப்பாக இன்ஃபார்ம் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து ஷா வந்து சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹோபியுமே சைலண்ட்டாக நிற்கிறாரு. நம்ம ஷாவும் சரி ஓகே நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஷா வந்து அப்படி கொஞ்சம் நடந்து போகிறாங்க. அப்போ ஹோபி தான் டாக்டர் ஷா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவோம். ஷாவுமே என்ன அப்படின்னு திரும்புகிறாங்க. தேங்க்யூ ஸோ மச் அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஷாவுக்கு ஒன்றுமே புரியல, எதுக்கு தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து பார்க்குறாங்க. சில ஸ்ரீ ரொம்ப ஹாப்பியாக இருந்தா ரொம்ப நாளைக்கு அப்புறம் அவங்கக்கிட்ட பேசினா. ஸோ ஃப்ரெண்டு கிடச்சிட்டா எனக்கு, அவன் கூட அப்படியே டைம் பண்ணா இப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லி உங்களை பற்றி நிறைய பேசிகிட்டு இருந்தா. அந்த டைமில் அவகிட்ட உண்மையான சந்தோஷத்தை பார்த்தேன், அதனால தான் நான் தேங்க்ஸ் சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவள் என்னோடய ஃப்ரெண்ட், அவளை நான் தானே ஹாப்பியாக பார்த்துக்கணும். சரி நீங்கள் இதை பற்றி கவலைப்படாதீங்க, அவள் வந்தோடனே நான் கண்டிப்பாக உங்களுக்கும் சரி அவளுக்கும் சரி நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சொல்கிறாங்க. சின்னதாக ஸ்மைல் பண்ணுறாங்க. அப்போ நம்ம ஹோபி இதனால தான் உங்களுக்கு பிடிச்சிருக்கு போல இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து நம்ம ஹோபி சொல்கிறாரு. நம்ம ஷாக்கு ஏன்னா பிடிச்சிருக்கா சில உங்களுக்கு எல்லாருக்கும் உங்களை ரொம்ப பிடிச்சிருக்குல்ல, அதுக்கு ரீசன் என்னென்னு இப்போ தான் தெரிஞ்சுது. சரி ஓகே நீங்கள் போய் உங்களோட ஒர்க்கை பாருங்கன்னு சொல்லிட்டு ஹோபி வந்துட்டு அவளோட பேஸ்க்கே வந்துட்டு போய் உட்காந்துறாரு. ஸோ வந்து நம்ம ஷாவுமே ஒன்றுமே புரியாமல் சரி ஓகே அப்படி சொல்லிட்டு அவங்களுமே ஒர்க்கை வந்து பார்க்க போயிடுறாங்க. ஸோ வந்துட்டு அப்படியே வந்துட்டு இந்த சைடு கோர்ட்டில் காமிச்சோம் அப்படின்னா வந்துட்டு ஸ்ரீ, வே, டீன் அண்ட் வந்து நோ எல்லாருமே வந்துட்டு அப்படியே கோர்ட்டில் வந்துட்டு நின்றுட்டுருக்காங்க. ஜோ வந்து அங்கே வந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க வந்து நின்றுட்டுருக்காங்க. அங்கே இருக்க வந்து ஜட்ஜ் வந்து கேட்டுகிட்டே இருக்காங்க. டாக்டர் ஜோ நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி வந்து
தப்பு பண்ணியிருக்கறத நீங்கள் ஒத்துக்கிறீங்களா? ஸோ வந்துட்டு நீங்கள் எதுக்காக இதை பண்ணீங்க? ஸோ என்ன ரீசன்? அந்த ஆர்கன்ஸ்லாம் இப்போ என்ன பண்ணியிருக்கீங்க? அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிறைய கொஸ்டின் கேட்குறாங்க. பட் வந்து ஜோ எதுக்குமே ரெஸ்பான்ஸ் பண்ணல. ரொம்ப சைலண்ட்டாக நிற்கிறாரு. அட்லீஸ்ட் ஏதாவது நீங்கள் சொல்லணும்னு விரும்புகிறீங்களான்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஜட்ஜ் வந்து கேட்குறாங்க. அப்போது வந்து டாக்டர் நூ வந்துட்டு அப்படியே வந்து ஜட்ஜை பார்த்து, எனக்கு ஒரே ஒரு ரெக்வஸ்ட் இருக்குது, ப்ளீஸ் அதை வந்துட்டு நீங்கள் நிறைவேற்றணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜோ வந்து சொல்கிறாங்க. ஸோ வந்து இப்படி கேட்கவும் வந்துட்டு என்ன அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு அங்கே இருக்க ஜட்ஜும் கேட்குறாங்க. ஸோ வந்துட்டு இன்னும் ஒரு 1 வீக்கில் வந்துட்டு ஒரு சின்ன குழந்தைக்கு, ஒரு 10 வயசு குழந்தைக்கு வந்துட்டு ஹேர் ட்ரான்ஸ்ஃபர் சர்ஜரி நடக்க போகுது. ஸோ அந்த சர்ஜரியை வந்துட்டு ஜென் ஹாஸ்பிட்டல் தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்கிறாங்க டாக்டர் ஜோ. இதை கேட்டோடனே வந்துட்டு அங்கே இருக்க வந்துட்டு ஜட்ஜும், இதை தவிர வேறு ஏதாவது சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, எனக்கு இது மட்டும்தான் இருக்குது, இந்த ரெக்வஸ்ட்டை மட்டும் பண்ணுங்க ப்ளீஸ், அந்த குழந்தை இல்லைனா இறந்துரும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜோ வந்து சொல்கிறாங்க. ஸோ இதை கேட்டோடனே வந்துட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே வந்துட்டு ஜட்ஜ்மெண்ட் எழுத வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ வந்து டாக்டர் ஜோக்கு கிட்டத்தட்ட 5 to 6 இயர்ஸ் வரைக்கும் நான் பனிஷ்மெண்ட் டைம் வந்து கொடுக்குறேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இனிமேல் டாக்டர் ஜோ டாக்டர் கிடையாது, அவங்களோட ஐடியை நான் பெர்மனெண்ட்டாக வந்துட்டு ரிமூவ் பண்ணுறேன். இனிமேல் எந்த ஹாஸ்பிட்டலையும் டாக்டராகவும் சரி அண்ட் வந்து அசிஸ்ட் பண்ண டாக்டராகவும் சரி அவர் ஒர்க் பண்ணவே கூடாது. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த குழந்தைக்கு வந்துட்டு ஜென் ஹாஸ்பிட்டலில் இருக்க ஸ்பெஷல் டாக்டர்ஸை வச்சு சர்ஜரி பண்ணி அதுக்கான ரிப்போர்ட்ஸையும் அந்த பேபியும் கோர்ட்டில் ஹேண்ட் ஓவர் பண்ணணும். ஸோ அது வந்துட்டு என்னோடய ஆர்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே ஜட்ஜ்மெண்ட் வந்து கொடுத்துட்றாங்க. ஸோ வந்து கொடுத்த அடுத்த செகண்ட் ஜோ அங்கேருந்து வந்துட்டு போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே வந்துட்டு அங்கேருந்து ஜெயிலுக்கு கூப்பிட்டு போக ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த சைடு ஸ்ரீ அண்ட் வந்து வே அப்புறம் டேன்னு இவங்க 4 பேருக்கும் ரொம்ப அப்செட்டாக இருக்குது. ஜோவை பார்க்குறாங்க, ஜோ ஏதாவது பேசுவானா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அட்லீஸ்ட் ஏதாவது சொல்லியிருக்கலாம்ல, இப்போனாச்சும் வாய் தந்து சொல்லியிருக்கலாம்லடா, ஏன்டா சொல்லலை அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ இவங்களுமே ரொம்ப அப்செட்டாக அவங்களுமே காலில் வந்து டே பண்ணிட்டு போகிறாங்க. நூ தனியாக போகிறாங்க. நூக்கு செம்ம ப்ரோக் அவுட்டாக இருக்குது. பட் வேறு வழி இல்லை, அவங்க ரொம்ப உடஞ்சி போயிட்டு அங்கேருந்து வந்துட்டு கிளம்பி போகிறாங்க. கார் ட்ரைவ் பண்ணும்போதெல்லாம் அழுதுகிட்டே போகிறாங்க. ஸோ இந்த சைடு காமிச்சோம் அப்படின்னா வேலாம் உடஞ்சிட்டாங்க. ஸ்ரீயும் ஒரு மாதிரி அப்செட்டாக இருக்காங்க. டீன் வந்துட்டு அவர் வந்து அவரையும் வந்து கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அவர் வந்து கார் ட்ரைவ் பண்ணிவிட்டு அப்படியே வந்துட்டு நேராக ஹாஸ்பிட்டல் தான் போகிறாங்க. இந்த சைடு ஜின், ஆரம், ஷுகா, ஜிமின், விஏ காமிச்சோம் அப்படின்னா ஜின் வந்து கவுச்சில் வந்து உட்காந்துருக்காங்க. இந்த சைடு ஜிமினும் வியும் தான், டே நான் தாண்டா வின் பண்ண, நீ என்னை ஏன் வந்துட்டு சீட் பண்ணிட்டடா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வியை பிடிச்சி கத்திட்டு இருக்காரு. நான் சீட் பண்ணனா, நீ கேர்லெஸ்ஸாக இருந்துட்டு நீ என்ன சொல்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. நம்ம ஷுகா, டே மறுபடியும் காலையிலே கேம் விளாண்டுட்டு ஏன்டா டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கீங்க, கொஞ்சம் நேரம் அமைதியாக இருங்கடான்னு சொல்லிட்டு ஷுகா தான் 2 பேரும் பிடிச்சி திட்டிகிட்டு இருக்காரு. கரெக்டாக ஆரம் வந்துட்டு ஒரு கால் பேசி முடிச்சுட்டு உள்ளே என்ட்ராரு. நம்ம ஜிந்தா, என்னடா இவ்வளோ நேரம் வந்துட்டு நல்லா தான் இருந்தேன், இப்போ என்னாச்சு, ஏன் சோகமாக இருக்கா, என்ன ஃபோன் கால், இன்றைக்கி என்ன ஏதாவது புதுசாக ஆப் வச்சுட்டாங்களா என்ன அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜீன் வந்து ஆரம்ப பார்த்து கேட்க, ஆரம் வந்துட்டு அது வந்து நான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதிரி இருக்காங்க. ஸோ இவ்வளோ நேரம் 3 பேர் கத்திட்டு இருந்திருப்பாங்க இல்லையா, ஷுகா, ஜிமின், வி 3 பேர் கத்திட்டு இருந்திருப்பாங்க. அவங்க 3 பேர் சைலண்ட் ஆகிட்டு அப்படியே ஆரம்ப பார்க்குறாங்க என்னாச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு. நம்ம ஜிமின் தான், என்னன்னா புதுசாக வந்துட்டு ஏதாவது கான்செர்ட் ஆரம்பிச்சிட்டாங்களா என்ன அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜிமின் வந்து கேட்குறாரு. இல்லைன்னா நீ இவ்வளோ அப்செட்டாக இருக்க மாட்டே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு. நம்ம வி தான், டே கான்செர்ட்லாம் நம்மளுக்கு ரெகுலராக நடக்கிறது தானே, இது வேறு ஏதோ அதனால தான் அண்ணா ரொம்ப அப்செட்டாக இருக்காரு, அண்ணா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்துட்டு வி வந்து ஆரம்பமாக பார்த்து கேட்க, அது வந்து நாளைக்கு லைவ் அட்டன் பண்ணும் அப்படின்னு மாதிரி சொல்லும்போது, லைவ் அட்டன் பண்ணும் இதில் என்ன இருக்குது, லைவ் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஜின் கேட்குறாங்க. ஐயோ அண்ணா, இவர் சோகமாக இருக்கிறத பார்த்தா பெருசாக ஏதோ வச்சுருக்காங்க போல இருக்குது அப்படின்னு மாதிரி சொல்லிவிட்டு இந்த சைடு வந்துட்டு ஷுகா வந்து சொல்கிறாரு. ஸோ வந்து நம்ம ஆரமும், ஆமாம் ஷுகா, ஸோ வந்துட்டு நாளைக்கு லைவில் வந்துட்டு நம்ம டிஸ்பேண்ட் ஆக போகிறோம்ல, அதை பற்றி பேச போகிறோம். அண்ட் நாளைக்கு தான் நம்ம எல்லோரும் ஒன்றா இருக்கா லாஸ்ட் டே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஆரம் வந்து சொல்கிறாரு. இதை கேட்டோன்னே உட்காந்து இந்த ஜின்னெல்லாம் எந்திரிச்சிட்டு என்னடா சொல்கிற அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காரு. ஆமாம், நாளைக்கு தான் நம்மளோட லாஸ்ட் டே, நாளைக்கு நம்ம டிஸ்பேண்ட் ஆக போகிறத நம்ம ஆஃபீஸ் கிட்ட சொல்லிவிட்டு அண்ட் வந்து 2 monthsக்கு நம்மளோட ஒர்க்கை பார்க்க போகிறோம். அண்ட் 2 months எண்டில் வந்துட்டு நம்ம வந்து ஒரு லாஸ்ட்டு கான்செர்ட் ஒன்று பண்ணிவிட்டு அண்ட் நம்ம மிலிட்ரிக்கு போக வந்துட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறோண்ணா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு ஆரம் வந்து சொல்கிறாரு. இதை கேட்டோன்னே மெம்பர்ஸ்க்குலாம் ரொம்ப உடஞ்சி போயிடுது. நம்ம வந்து ஷுகாலாம் அது நாளைக்கே பண்ணணுமா என்ன அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஷுகா கேட்குறாரு. ஆமாண்ணா, அதுக்கான ப்ரிப்பரேஷன்லாம் போயிட்டுருக்கு, ஸோ நம்மளுக்கு ஜஸ்ட் இன்ஃபார்ம் தான் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஆரம் வந்து சொல்கிறாரு. அவ்வளோதான். இதை கேட்டோன்னே ஜிமினுக்குலாம் இனிமேல் நம்ம ஒன்றா இருக்க மாட்டோமாடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜிமின் வந்து வியை பார்த்து கேட்க, அதுதானடா அவரும் சொல்கிறாரு, இனிமேல் நம்ம ஒன்றா கேம் விளாட முடியாதா, நம்ம எல்லோரும் ஒன்றா இருக்க முடியாதான்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஜிமினும் வியும் வந்து கேட்டுட்ருக்காங்க. அப்போ வந்துட்டு ஜின்னு தான், டே விடுங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்காதீங்க, ஒழுங்காக இன்றைக்கி வந்துட்டு என்னை யாருக்கு என்ன வேணும்னு சொல்லிடுங்க, நான் செஞ்சு தரேன், எல்லோரும் நல்லா ஜாலியாக சாப்பிடுங்கடா, அதுக்கப்புறம் என் சமையலை நீங்கள் மிஸ் பண்ண போகிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜின் வந்து சொல்லிட்டு
அவர் அப்செட் உள்ளே போயிறாரு. பிகாஸ் அவருக்கு ரொம்ப பெயினாக இருக்குது. பட் பசங்க முன்னாடி காமிச்சிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஜாலியாக டைலாக் பேசிட்டு உள்ளே போயிறாரு. ஸோ வந்துட்டு நம்ம ஜுகாவும் அப்செட்டாக உள்ளே போயிறாங்க. நம்ம வந்து ஜீவனும் சரி வியும் சரி அவங்களோட ரூமுக்கு வந்து போயிறாங்க. நம்ம ஐயோ என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவருமே கவுச்சில் வந்து உட்காந்துறாரு. பசங்களை ரொம்ப அப்செட் ஆகிட்டாங்க. பிகாஸ் இனிமேல் அவங்க யாருமே ஒன்றா இருக்க மாட்டாங்க. எல்லோரும் தனித்தனியாக போயிடுவாங்க. அவங்களோட ஃபேமிலி, அவங்களோட ஒர்க்கு, பர்சனல் ஒர்க் அந்த மாதிரி வந்து போயிடுவாங்க. ஸோ வந்துட்டு ஒரு மாதிரி அப்செட்டாக எல்லோரும் வந்து போயிடுவாங்க. நாளைக்கு ஒன் டே தான், நாளையோட எல்லாமே முடிஞ்சு எல்லோரும் அவங்கவுங்க ஒர்க்கை பார்த்துட்டு போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அப்செட்டாக இருக்குது. அப்படியே ஹாஸ்பிட்டல் சைடு காமிச்சோம் அப்படின்னா வந்துட்டு அப்படி டீனோட கார் உள்ள என்ட்ரான அடுத்த செகண்ட் அங்கே இருக்க எல்லாருக்குமே இன்ஃபார்ம் ஆயிருந்துட்டு போயிடுது. எல்லா டாக்டர்ஸும் வந்துட்டு கேர்ள்ஸும் சரி எல்லோரும் வந்துட்டு அப்படியே வந்து என்ட்ரன்ஸில் நின்றுட்டுருக்காங்க. நர்ஸ் வே வந்து உள்ளே வந்தோடனே நான் எல்லா கேர்ள்ஸும் வந்து நர்ஸ் வே கிட்ட வே என்னாச்சு, அவனுக்கு ஒன்றும் இல்லைல்ல, அவனை ரிலீஸ் பண்ணிட்டாங்களா, அவன் வரானா, அவன் மேலே தப்பு இல்லைல்ல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கொஸ்டின் கேட்டுகிட்டே இருக்காங்க. நர்ஸ் வேக்கு என்ன பதில் சொல்கிறதுனே தெரியல. நர்ஸ் வே சைலண்ட்டாக நின்றுட்டுருக்காங்க. நர்ஸ் வே பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அங்கே இருக்க கேர்ள்ஸ் எல்லோரும் ரொம்ப வந்து நர்ஸ் வே கிட்டே கேட்டுகிட்டே இருக்காங்க. அங்கே வந்து டாக்டர் நோ சரி அண்ட் வந்துட்டு டாக்டர் ஸ்ரீ சரி ரொம்ப சைலண்ட்டாக இருக்காங்க. ஸோ வந்துட்டு அந்த டைமில் வந்து டீன் உள்ளே என்ட்ரி ஆகிட்டோ, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, எல்லோரும் போய் உங்களோட ஒர்க்கை பாருங்கள், ஏன் அவங்க யாருக்கும் ஒர்க் இல்லையா என்ன அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் வந்து எப்போ போல் நார்மலாக பேசிகிட்டு இருக்காரு. ஸோ வந்துட்டு அது வந்து டீன் டாக்டர் ஜோக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து நம்ம யான்னு கேட்குறாங்க. டாக்டர் யான், உங்களுக்கு ஜோக் என்னாச்சுன்னு தெரிஞ்சுக்கிறது தான் ரொம்ப முக்கியமா, உங்களுக்கு பேஷண்ட் இல்லையா, போய் பாருங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு டீன் வந்து சொல்லார். அப்போ வந்துட்டு இல்லை டீன், டாக்டர் ஜோக்கு என்னாச்சு ப்ளீஸ் சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அங்கே இருக்க எல்லா மெம்பர்ஸும் கேட்குறாங்க. இப்போ என்ன டாக்டர் ஜோக்கு என்னாச்சுன்னு தெரிஞ்சா இப்போ எல்லோரும் ஒர்க் பார்க்க ஆரம்பிச்சிடுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு டீன் கேட்கும்போது எல்லாருமே நாங்கள் ஒர்க் போய் பார்க்குறோம், ப்ளீஸ் என்னாச்சுன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. ஸோ டீனுமே இனிமே ஜோ மட்டும்தான், டாக்டர் ஜோ கிடையாது, இனிமேல் அவன் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வரமாட்டான் அண்ட் அவன் வெளியே வர 5 to 6 இயர்ஸ் ஆகும், போதுமா, எல்லோரும் போய் ஒர்க் பார்க்குறீங்களா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ ஹாஷா டீன் வந்து சொல்லார். அவரோட டோனே அந்த மாதிரி தான், எப்பவும் பேசுகிற மாதிரி தான் சொல்லார். அவர் நார்மலாக இருக்கார். ஸோ வந்துட்டு அவரோட பெயின்லாம் உள்ளே வச்சுட்டு நார்மலாக இருக்கார். ஸோ மெம்பர்ஸ்க்குலாம் அதை கேட்டோன்னே செம்ம வந்துட்டு ஒரு மாதிரி அப்செட் ஆகிடுது. இதை கேட்டோன்னே யான், லியா, அப்புறம் வந்து ஸ்வீட்டி 3 பேர் அங்கே வந்து மூவ் பண்ணி போயிடுறாங்க. ஏன்னா அவங்களால சுத்தமாக முடியல. ஸோ அவங்களுமே அங்கேருந்து போயிடுறாங்க. ஸோ வந்து அப்படியே வந்துட்டு நோ தான் அவங்களுமே அங்கே வந்து போகலான்னு போகும்போது டாக்டர் நோ சொல்ல மறந்துட்டேன், இனிமேல் ஜோ ஹேண்டில் பண்ண எல்லா கேஸையும் இனிமேல் நீங்களே பார்த்துக்கங்க, உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் தேவைப்படுச்சுன்னா டாக்டர் யூனா பண்ணுவாங்க, அதுவும் உங்களுக்கு வந்துட்டு முடியலை அப்படின்னா நான் வந்துட்டு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், எது வந்தாலும் என்கிட்ட கேளுங்க, புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு நூ கிட்ட வந்து சொல்கிறாங்க. நூமே எஸ்டின் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே அங்கேருந்து வந்துட்டு மூவ் பண்ணி போயிடறாங்க. வந்துட்டு டாக்டர் யூனாவை பார்த்துட்டு டாக்டர் யூனா அண்ட் அந்த குழந்தைக்கு என்னாச்சு, சர்ஜரிக்கு ரெடி பண்ண சொன்னேனே வந்து டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. டீன், அதுதான் பிடிஎஸ் மெம்பர்ஸ் வந்துட்டு ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வந்தாங்களே ஒரு குழந்தைய, அந்த குழந்தைக்கு எப்போது ஆப்ரேட் பண்ண போகிறீங்க, டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு டீன் வந்து கேட்கவும், டீன் நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், சீக்கிரம் அந்த ரிப்போர்ட் எடுத்துகிட்டு என்கிட்ட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு யூனோ வந்து சொல்லிட்டு சொல்லவும் யூனோவுமே அங்கேருந்து போயிடுறாங்க. ஸோ வந்துட்டு ரொம்ப வந்துட்டு கஷ்டமாக தான் இருக்குது எல்லாருக்குமே. அங்கேருந்து போயிடுறாங்க. இந்த சைடு ஸ்ரீயை பார்த்துட்டு ஷா அப்படியே நின்றுக்கிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்னடா ஸ்ரீ இப்படி இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்துட்டு நம்ம வந்து நிவியுமே வந்துட்டு யூனோ போனதுக்கப்புறம் போக போகிறாங்க. ஸோ அங்கே இருக்க எல்லாருமே மூவ் பண்ணி போனனால அவங்களுமே போகிறாங்க. அப்போ வந்து நிவியை வந்து பார்த்தோன்னே வந்துட்டு டாக்டர் நிவி சொல்ல மறந்துட்டேன், ஒரு 1 ஹவரில் ஒரு குழந்தைங்க வருவா, அவளை ஃபுல்லாக வந்துட்டு ஸ்கேன் பண்ணிவிட்டு அவளுக்கு என்ன ப்ராப்ளம்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அண்ட் அந்த பொண்ணுக்கு இன்னும் 2 டேஸில் வந்துட்டு ஹார்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். ஸோ அதுக்காக ஹார்ட் வந்துட்டு ரெடி பண்ணுங்கள் அண்ட் மறந்துடாதீங்க, அந்த குழந்த ரொம்ப வீக்காக இருக்கா, ஸோ அதனால் பார்த்து ஆப்ரேட் பண்ணுங்கள் அண்ட் ஃபுல்லாக ரிப்போர்ட் எல்லாத்தையும் தரோவாக செக் பண்ணிவிட்டு என்ன பண்ணணுன்றதை முடிவு பண்ணுங்கள், புரியுதா, அது ஒரு பிஞ்சு குழந்தை, புரியுதில்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு டீன் வந்து சொல்லவும் நிவியும் யா ஷியோர் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. அப்புறம் நீங்களே வந்துட்டு அந்த குழந்தையும் சரி அந்த ரிப்போர்ட்டையும் சரி ஃபுல்லாக வந்து செக் பண்ணிவிட்டு கோர்ட்டில் போயிட்டு 1 வீக் அப்புறம் ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு வந்துடுங்க, புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு நிவியை வந்து சொல்லவும் நிவியுமே சரி ஓகே டாக்டர் அப்படி சொல்லிட்டு அங்கேருந்து வந்துட்டு போயிடுறாங்க. ஸோ எல்லாருக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வந்து ஷாலா அப்படியே வந்துட்டு அப்படியே ஸ்ரீயை பார்த்து நின்றுட்டுருக்காங்க. டாக்டர் ஷா உங்ககிட்ட தனியாக சொல்லணுமா, என்ன பண்ணிகிட்ருக்கீங்க போங்க அப்படின்ற மாதிரி சொல்லவும் டாக்டர் இது போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து நிற்கிறாங்க. அப்புறம் சொல்ல மறந்துட்டேன், அந்த ஜெனட்டிக் பேஷண்ட் 2 பேர் வந்தாங்கல்ல, அவங்களோட ட்ரீட்மெண்ட் என்னாச்சு, ஐ ஆப்ரேஷன் பண்ணணுன்னு சொல்லிட்டு இருந்தீங்களே, எப்போ ஆப்ரேஷன் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. டீன் இன்னைக்கு ஆப்ரேஷன் டைம் வந்து செட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. சரி ஓகே சீக்கிரம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து டீன் வந்து போயிடுறாங்க. டீன் போனோடனே ஷாவை வந்து வேகமாக போயிட்டு ஸ்ரீயை ஹக் பண்ணிவிட்டு என்னாச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. ஸோ வந்துட்டு ஸ்ரீ நீ சொன்னல அதெல்லாம் ஃபேக்கு, ஜோக் எதுவும் ஆகாதுன்னு, ஆனால் ஜோவை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, ஜோ எதுவுமே பேசவே இல்லை தெரியுமா, அவன் மேலே மிஸ்டேக் இல்லை, அவன்
நான் பண்ணலை. அங்கே ஜட்ஜ் எத்தனை டைம் கேட்டாங்க தெரியுமா, அந்த ஆர்கன்ஸ் என்ன பண்ணீங்க, எதனால் இப்படி பண்ணீங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் ஆனால் ஜோ எதுவுமே ரெஸ்பான்ஸ் பண்ணவே இல்லை. எனக்கு தாங்கிக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க செம்மையாக அழுறாங்க. நம்ம வந்து அடி ஷாதா ஸ்ரீயை வந்துட்டு ரொம்ப கம்ஃபர்ட் பண்ணிட்டு, இங்கே பாரு அழாத, ஸோ வந்து இது மட்டும் டீனுக்கு வந்து தெரிஞ்சதுன்னா அவ்வளோதான், ஸோ வந்துட்டு என்ன பண்ணுவார்னு உனக்கே தெரியும், ஸோ இது வந்து ஒர்க்கிங் டைம், ஃபஸ்ட்டு நீ போய் ஒர்க்கை பாரு, அண்ட் ஒர்க் வேறு, அண்ட் வந்துட்டு உன்னோட பர்சனல் வந்துட்டு விஷயம் வேறு, நீ பர்சனலையும் உன்னோட வந்துட்டு ப்ரொஃபஷனலையும் வந்துட்டு ரொம்ப போட்டு மிக்ஸ் பண்ணிக்காத, அதெல்லாம் தூக்கி ஓரமாக வச்சுட்டு போயிட்டு உன்னோட ஒர்க்கை பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷாதா ஸ்ரீக்கு ரொம்ப வந்துட்டு கொஞ்சம் கம்ஃபர்ட் பண்ணுறாங்க. நம்ம வந்து ஸ்ரீக்குமே அதுதான் வந்துட்டு கரெக்டுன்னு தோணுது. ஸோ நம்மளோட ப்ராப்ளத்துக்காக வந்துட்டு நம்ம பேஷண்ட்டை வந்து ஹர்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்களுமே சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவங்களுமே அவங்களோட ஒர்க்கை பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ வந்துட்டு நம்ம ஸ்வீட்டி தான், ஸோ வந்துட்டு அவங்க ஒர்க்கை பார்த்துட்டு அவங்களோட அசிஸ்டண்ட் கூட வந்துட்டு அந்த சைடு வந்துட்டு பேசிகிட்டே வந்துட்டு அப்படியே கிராஸ் ஆகிறாங்க. ஸோ வந்துட்டு ஷின் கூட, ஷின் தான் டாக்டர் ஸ்வீட்டி அப்படின்னு சொல்லி கூப்பிடுவோம். நம்ம ஸ்வீட்டியும் என்ன அப்படின்னு பார்க்குறாங்க. அது வந்து அங்கே பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அப்படியே கையை காமிக்கிறாங்க. பார்த்தா வந்து நம்ம வந்து ஜேகே தான், அந்த குழந்தை கூட அழகாக விளையாண்டுட்டு இருந்திருப்பார். அதை வந்து காமிக்கவும் ஸ்வீட்டி தான் அப்படியே வந்துட்டு ஜேகே பார்த்துட்டு அவங்க கண்ணில் லைட்டாக டியர்ஸ் வருது, பட் எதுவுமே வந்துட்டு ரியாக்ட் பண்ணலை. ஸோ வந்துட்டு அதெல்லாம் இருக்கட்டும், இப்போது சர்ஜரிக்கு ஒரு பேஷண்ட் அட்மிட் பண்ண சொன்னேன், ஓஆர் ரெடி பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு நம்ம வந்து ஸ்வீட்டி கேட்குறாங்க. ஓஆர்லாம் ரெடி பண்ணிட்டேன், நீங்கள் கண்ணை தொடச்சிட்டு வந்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லிட்டு ஷின் வந்துட்டு உள்ளே போகிறாங்க. ஆனால் வந்து ஆல்ரெடி வந்துட்டு எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டா அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம வந்து ஷின்னும் அவங்க முன்னாடி வந்து போகும். நம்ம ஸ்வீட்டுமே வந்துட்டு அப்படியே வந்து ஜேக்கிவே பார்த்துட்ருக்காங்க. ஸோ வந்து அவங்களோட டியர்ஸ்லாம் வெயிட் பண்ணிவிட்டு வந்துட்டு போகிறாங்க. பிகாஸ் வந்து ஒரு ப்ரெக்னென்சி கேஸ் வந்துட்டு வந்திருக்கும். ஸோ ரொம்ப வந்துட்டு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன்லேருந்து வந்துட்டு வந்திருப்பாங்க. ஸோ ரொம்ப பெயினில், ஸோ அதனால் வந்து ஆப்ரேஷன் பண்ணி தான் வந்துட்டு பேபியை வந்துட்டு வெளியே எடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து ஆப்ரேஷன் வந்துட்டு தேட்டரை வந்துட்டு ரெடி பண்ண சொல்லியிருப்பாங்க, ஆப்ரேஷன் ரூமை. ஸோ வந்துட்டு அவங்களுமே அங்கேருந்து போகிறாங்க. ஸோ வந்துட்டு ஜேகே வந்து ஸ்வீட்டிங் என்ன இவ்வளோ நேரம் இங்கே நின்றுருந்ததை அவர் நோட் பண்ணியிருப்பார். பட் அவர் தான் வந்துட்டு அது நோட் பண்ணாத மாதிரி எப்படி நார்மலாக வந்துட்டு இருந்திருப்பார். ஸ்வீட்டி அங்கேருந்து போனதுக்கப்புறம் ஜேகேவோட கண்ணுமே கலங்குது. அந்த குழந்தை, அண்ணா என்னாச்சு, ஏன் அலறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே பார்த்து கேட்கவும், ஜேகே அது ஒன்றும் இல்லைம்மா, கண்ணில் தூசி விழுந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜேகே வந்து சொல்லவும், ஸோ வந்து ஏன்னா தூசி விழுந்துருச்சா, நான் ஊதி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை வந்து ஜேகேவோட ஐஸில் வந்துட்டு ஊதி விட்டுட்டுருக்கு. அப்படியே வந்துட்டு நம்ம வந்து யூனாவை காமிச்சோம் அப்படின்னா டேட்லாம் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு டீன் கிட்டே போயிட்டு ஓகே வாங்கிட்டு அண்ட் வந்து ஹோபி கிட்ட வந்துட்டு ஜேகே கிட்டேயும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பேபிக்கு இப்போ கொஞ்சம் ஹெல்த் வந்து முன்னை விட இப்போ பரவாயில்ல. ஸோ அதனால் இந்த டைமில் வந்துட்டு நம்ம ஆப்ரேஷன் பண்ணும்போது பேபிக்கு கொஞ்சம் ஹெல்த் ஓகேவாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இந்த வீக் எண்டில் வந்துட்டு நான் ஆப்ரேஷன் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு ஓகேனா வந்துட்டு நீங்கள் அட்மிட் பண்ணிவிடுங்க, அதாவது ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு மொதல் நாள் வந்து பேபி அட்மிட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க வந்து எல்லா டீட்டெயில்ஸும் வந்து சொல்கிறாங்க. ஸோ வந்து உங்களோட மெம்பர்ஸ் கிட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணிடுங்க, பிகாஸ் அன்றைக்கி தான் வந்துட்டு நான் ஆப்ரேட் பண்ணலான்னு இருக்கேன். ரெண்டு வந்துட்டு டேட் இருக்குது. ஸோ அந்த 2 டேட்டில் எந்த டேட் உங்களுக்கு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு டாக்டர் யூனா வந்து ஜேகே கிட்டேயும் சரி ஹோபி கிட்டேயும் சரி 2 பேத்துக்கிட்டேயும் வந்துட்டு டாக்டர் யூனா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஹோபியும் சரி ஜேகேயும் சரி அப்படியே வந்துட்டு அவங்க 2 பேரும் வந்துட்டு வெளியே வராங்க. ஸோ வந்துட்டு நம்ம வந்து ஹோபி தான் ஜேகே கிட்ட அது சின்ன குழந்தை, அந்த சின்ன குழந்தைக்கு ஆப்ரேஷன் பண்ணி தான் ஆகணுமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. அண்ணா என்னண்ணா இப்படி கேட்குற, ஆப்ரேஷன் பண்ணாதாண்ணா அந்த குழந்தை உயிரோடு இருக்கும், உனக்கு தெரியும்ல, ஆனாலும் பாவம் இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு நம்ம ஹோபி ஒரு மாதிரி அப்செட்டாகவே வந்துட்டு சொல்லிட்டு அப்படியே வெளியே வராரு ஜேகேவும். அண்ட் வந்துட்டு ஹோபியும் நேராக வந்துட்டு அப்படியே வந்து அவங்களோட அவங்களோட டேமுக்கு தான் வந்துட்டு போகிறாங்க. அவங்களோட டாம்க்கு தான் போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா வந்துட்டு அங்கே வந்து மெம்பர்ஸ் எல்லாருமே வந்துட்டு அவங்கவுங்க ரூம்குள்ளே இருக்காங்க. எவனுமே ஹாலில் இல்லை. எல்லாருமே ஒரு மாதிரி அவங்களோட ரூம் டோர்லாம் க்ளோஸ் பண்ணிட்டுருக்காங்க. என்னடா வந்துட்டு ஹவுஸ் டோரை ஓப்பன் பண்ணி போட்டு எல்லோரும் ரூம்குள்ளே உட்காந்துட்ருக்காங்களா என்ன அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம வந்து ஹோபி சொல்லிகிட்டே உள்ளே வராரு. ஸோ உள்ள வந்து அதாவது பசங்க 2 பேரும் சவுண்டை கேட்டோடனே மற்ற பசங்க வந்துட்டு எல்லோரும் வெளியே வந்துட்டு என்னடா ஹோபி என்னாச்சு, ஸோ வந்து அந்த பேபிக்கு என்னாச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு மெம்பர்ஸ் எல்லோரும் கேட்குறாங்க. பிகாஸ் வந்து இன்ஜெக்ஷன்லாம் போட்டுட்ருப்பாங்க. ஸோ அதனால் வந்துட்டு இப்போ எப்படி இருக்குது அந்த பேபிக்கு வந்துட்டு ஹெல்த் இப்போ பரவாயில்லையா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு நார்மலாக இருக்க மாதிரி ட்ரை பண்ணுறாங்க பசங்க எல்லாரும். பட் அவங்களால முடியல. ஸோ வந்துட்டு பேபிக்கு ஓகே தான், ஆப்ரேஷன் பண்ண 2 டேட் கொடுத்துருக்காங்க, அதில் ஏதாவது ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு வர சொன்னாங்க, நீங்களாம் ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க, எதுக்கு உங்களோட வந்துட்டு ஃபேஸ்லாம் ஒரு மாதிரி டல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹோபி வந்து கேட்குறாங்க. நம்ம ஜேகேவும் ஆமாம்ல அதான் என்னாச்சு உங்கள் எல்லாருக்கும் ஏன் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அது கேட்டோன்னே வந்துட்டு நம்ம ஜிமின் வந்துட்டு மெம்பர்ஸ் எல்லாருமே போயிட்டு நம்ம ஹோபியும் வந்துட்டு ஜேகேவும்
அதுக்கப்புறம் வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க. ஸோ வந்துட்டு ஹக் பண்ணிவிட்டு நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. இந்த மாதிரி நாளைக்கு வந்து நம்ம டிஸ்பேண்ட் வந்துட்டு சொல்லிவிட்டு அண்ட் நாளைக்கு வந்துட்டு தான் நம்ம எல்லாரும் ஸ்டே பண்ணுற லாஸ்ட் டே ஒன்றா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவோம். அவ்வளோதான், பசங்க எல்லாருக்குமே மனசே உடஞ்சி போயிடுது. ஸோ வந்து ஜேக்யூவும் வந்துட்டு ஹோபியும் தான் என்ன சொல்கிறீங்க ஸோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாம், நாளைக்கு நம்ம லைவில் வந்துட்டு எல்லாத்தையும் சொல்லிவிட்டு நம்ம வந்து மூவ் பண்ணி போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பசங்களாம் சொல்லிட்டு ரொம்ப அழுறாங்க. பசங்களுக்கு சுத்தமாக முடியல. இன்றைக்கி எல்லாரோட திங்ஸையும் பேக் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹார்ம் எல்லாத்தையும் சொல்கிறாரு. சொன்னோன்னே அவ்வளோதான், பசங்க எல்லாரும் ரொம்ப உடஞ்சி போயிடறாங்க. அந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் அங்கே வச்சுட்டு எல்லாருமே வந்துட்டு அவங்களோட திங்ஸை வந்து பேக் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பிகாஸ் நிறைய வந்துட்டு திங்ஸ்லாம் இருக்கும், வேறு வழி இல்லை, பேக் பண்ணி போய் தான் ஆகணும். ஸோ அதனால் வந்துட்டு அவங்களுமே வந்துட்டு வந்து பேக் பண்ண வந்து போயிடறாங்க. நம்ம வந்து ஜிமினுக்கு தான் பேக் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி டபுள் மைண்டடாகவே உட்காந்துருக்காரு. மற்ற மெம்பர்ஸ் எல்லாருமே வந்துட்டு வேறு வழி இல்லை, கஷ்டப்பட்டு அவங்களோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ வந்து ஜிமினுக்கு வந்து லியா கிட்டேருந்து கால் வருது. ஸோ அந்த காலை பார்த்தோன்னே வந்துட்டு லியா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு கால் அட்டன் பண்ணுறாங்க. பிகாஸ் ஜிமினுமே ரொம்ப அப்செட்டாக இருந்திருப்பாங்க. ஸோ அதனால் கால் அட்டன் பண்ணிவிட்டு சொல்லுங்கள் லியா அப்படின்னு கேட்குறாங்க. ஜிமின் நீங்கள் ஃப்ரீயா அப்படின்னு கேட்கும்போது நான் ஃப்ரீ தான், என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறாங்க. டைம் பார்த்தா ஒரு ஈவினிங் ஒரு 4 o'clock இருக்கும். இல்லை உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், ஒரு மாதிரி மைண்ட் அப்செட்டாக இருக்குது, கொஞ்சம் வரீங்களா அப்படின்னு கேட்கும்போது நம்ம வந்து ஜிமினுமே என்ன எப்போ நம்மளுக்கு தான் மைண்ட் அப்செட்டாக இருக்கும், எனக்கு என்ன லியாக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் என்ன பண்ணேன்னா அவருமே வந்துட்டு ஒரு பிளேஸ்க்கு போகிறாரு. ஸோ அது எப்படின்னா ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் ஒரு சின்னதாக வாக்கிங் பிளேஸ் மாதிரி இருக்கும். ஸோ அங்கே தான். ஸோ அங்கே வந்துட்டு ஒரு சின்னதாக பெஞ்ச் மாதிரி இருக்குது. அங்கே வந்து ஜிமினோ லியாவோ ஒரு மாதிரி எதுவுமே பேசல, சைலண்ட்டாக உட்காந்துருக்காங்க. ஸோ வந்து நம்ம ஜிமின் தான் என்னாச்சு லியா எதுக்கு கூப்பிட்டீங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது நம்ம லியா தான் ஜிமின் எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு, அதான் உங்களை கூப்பிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படியா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே கொஞ்சம் நேரம் வந்துட்டு பேசிட்டு ஒரு மாதிரி கொஞ்சம் நார்மலாக டைம் வந்து போகுது. ஸோ வந்து நம்ம ஜிமினுமே லியாவோட மைண்டை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு நிறையவே ஹெல்ப் பண்ணுறாரு. அப்போ நம்ம லியா தான் ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினை வந்து பார்க்குறாங்க. ஸோ ஜிமினும் என்ன அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு அவர் திரும்பி பார்க்குறாரு. இது வரைக்கும் நான் இதை யார்கிட்டேயும் சொன்னதில்லை, ஸோ இப்போ உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுது, சொல்லட்டா அப்படின்னு கேட்குறாங்க. சொல்லுங்கள் நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறேன்னா லியாவை ஃபேஸ் பண்ண மாதிரி உட்காராரு. நம்ம லியாவும் எனக்கு ஃபேமிலி எல்லாம் என்னோட அப்பா அம்மா அப்புறம் எனக்கு ஒரு அண்ணன் கூட இருக்குந்தான். அண்டு என் அப்பா ஒரு கமாண்டோ ஆஃபீஸர், மிலிட்ரியில் தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார். அவர்கிட்ட நாங்கள் அவ்வளோக்கா டைம்லாம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டோம். மந்த்லி ஒன்ஸ் வருவார், 2 days இருப்பார், திரும்ப மிலிட்ரிக்கு போயிடுவார். என் அப்பாவோட மைண்ட் செட்லாம் நாட்டுக்கு ஏதாவது பண்ணணும், மிலிட்ரியில் ஜாயின் பண்ணி நாட்டுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு ஏதாவது பண்ணிக்கிட்டே இருப்பார். ஸோ அவருமே மிலிட்ரியில் ஜாயின் பண்ணி கமாண்டோ ஆஃபீஸராக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார். ஒன் டே கால் வந்துச்சு. அப்போ எனக்கு ஒரு 10 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போது கால் வந்தப்போ அண்ணா தான் கால் எடுத்தான். அந்த காலில் எங்கள் அப்பா டெத் ஆகிட்டாருன்னு சொன்னாங்க. இதை கேட்டோன்னே எங்களுக்கெல்லாம் மனசே உடஞ்சி போச்சு. ஒரு 1 month அப்படி நார்மலாக போச்சு. அதுக்கப்புறம் எங்கள் அம்மா என்னையும் சரி அண்ட் எங்கள் அண்ணாவும் சரி 2 பேரும் ஹாஸ்டலில் சேர்த்துட்டு, அம்மா டாக்டர், ஸோ அவங்க மிலிட்ரியில் போயிட்டு டாக்டர் ஒர்க் பார்க்க ஜாயின் பண்ணிட்டாங்க. அப்பா சொன்ன மாதிரி மிலிட்ரியில் சேர்ந்து நாட்டுக்கு ஏதாவது பண்ணணுன்னு அம்மாவுக்கும் தோணுது. அட்லீஸ்ட் அவர் இல்லை, அவரோட ஆசை என்னாச்சும் நிறைவேற்றலான்னு சொல்லிட்டு அம்மாவும் போய் ஜாயின் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி கொஞ்சம் இயர்ஸும் பாஸ் ஆச்சு. மறுபடியும் ஒரு கால் வந்துச்சு. அந்த காலில் அம்மா டெத் ஆகிட்டாங்கன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நானும் டாக்டர்ஸ்க்கு படிக்க ஆரம்பிச்சிட்டேன். அண்ட் அண்ணாவும் நல்லா படித்து ஒரு ஒர்க்கில் போய் ஜாயின் பண்ணிட்டான். அப்புறம் டேஸஸ் போச்சு. அண்ணாவுக்கு கம்பல்சரி மிலிட்ரி ட்ரைனிங் 2 years இருக்குல்ல, அது வந்தது. அண்ணாவும் போயிட்டு திரும்ப வந்துடுவான்னு நினச்சேன். பட் அவனுமே 2 years முடிஞ்சதுக்கப்புறம் எனக்கு மிலிட்ரியில் இருக்கிறது ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் மிலிட்ரியில் இருந்துடுறேன்னு சொல்லிட்டு அவனும் அங்கேயே இருக்க ஆரம்பிச்சிட்டான். அதுக்கப்புறம் ஒரு 4 yearsக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு கால் வந்துச்சு, அண்ணா டெத் ஆகிட்டான்னு. அவ்வளோதான். ஒவ்வொரு ஃபோன் கால் வரும்போதும் ஏதாவது ஒரு ப்ராப்ளம். எனக்கு யாராவது கால் பண்ணாலே அவ்வளோ பயமாக இருக்கும். நீங்கள் ஒவ்வொரு டைம் கால் பண்ணும்போது கூட நான் பயந்துருக்கேன். ஆனால் எனக்கு யாருமே இல்லை அப்படின்ற விஷயம் என் மனசில் ஆழமாக பதிஞ்சிருச்சு. அதனாலேயே என்னை கண்ட்ரோல் பண்ணிக்க, என் மைண்டை கண்ட்ரோல் பண்ணிக்க நான் நிறைய படிப்பேன், ஏதாவது பண்ணிக்கிட்டே இருப்பேன், எக்ஸாம் அட்டன் பண்ணுவேன், புதுசாக ஏதாவது கற்றுட்டு அந்த மாதிரி என் மைண்டை ரிலாக்ஸாக பண்ணிப்பேன். யார்கிட்டேயும் இதை நான் சொன்னது கூட இல்லை. நான் என்னென்னா கண்ட்ரோல் பண்ணிக்க நான் அவ்வளோ வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணுவேன். அவங்கள பார்க்குற வரைக்கும் நான் ஒரு மாதிரி இப்படி தான் இருந்தேன். பட் உங்களை பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது, நமக்கு ஃபேமிலி மட்டும் சொந்தம் கிடையாது, நம்ம கூட இருக்க எல்லாருமே நமக்காக இருப்பாங்கன்னு. பிகாஸ் நீங்கள் ஒவ்வொரு டைமும் என்கிட்ட பேசும்போதும், ஒவ்வொரு டைம் நீங்கள் டிப்ரெஷனில் போகும்போதும் நீங்கள் அதிகமாக யோசிக்கிறது உங்கள் கூட இருக்க உங்கள் பிரதர்ஸை பற்றி மட்டும்தான்.
உங்கள் கூட இருக்க எல்லாத்தையும் நீங்கள் யோசிக்கிறீங்க. அப்போ தான் எனக்கு தோணுச்சு, நம்ம கூட இருக்க எல்லாரும் நமக்காக தான் இருக்காங்கன்னு. அந்த டைம்லேருந்து நானும் எல்லாரையும் நமக்காக இருக்காங்கன்னு தான் பார்த்தேன். பட் இன்றைக்கி நடந்த அந்த இன்சிடெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஜோவோட கேஸ் ஒன்று வந்துச்சு இல்லையா? ஸோ ஜோ இப்படி பண்ணது. ஸோ ஏன்னா ஜோ வந்து ஒரு மாதிரி அண்ணாவை ஃபீலில் வந்துட்டு நம்ம லியா வந்து பார்க்க ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. திடீர்னு அண்ணாவுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா அவங்களால தாங்கிக்க முடியல. அதனால தான் ஒரு மாதிரி அப்செட் ஆகிட்டு இங்கே வந்து இல்லையா நம்ம வந்து ஜிமின் கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ வந்துட்டு நம்ம ஜிமினுக்கு புரியுது ஏதோ இன்றைக்கி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஜிமின் தான் அப்படியே வந்துட்டு லியாவை வந்துட்டு அவங்களோட ஹேண்ட்ஸை பிடிச்சிட்டு, இங்கே பாரு, எதை பற்றி யோசிக்காத, நான் இருக்கேன். இனிமேல் உனக்கு ஏதாவது பேசணும், உனக்கு ஒரு மாதிரி அப்செட்டாக இருந்துச்சுன்னா நீ எனக்கு கூப்பிடு, நான் வரேன். நீ என்ன பேசினாலும் நான் கேட்குறேன். நீ என்ன பண்ணாலும் உனக்கு நான் சப்போர்ட் பண்ணுவேன். அப்புறம் நீ ஏதாவது மிஸ்டேக் பண்ணாலும் நான் அதை வந்துட்டு இது தப்பு அப்படின்னு சொல்லி உன்னை திட்டி அதை நான் கரெக்ட் பண்ணுவேன். அதுக்கு நான் இருக்கேன், சரியா? எதை பற்றி யோசிக்காத. அப்புறம் எதையுமே நீ ஓவராக திங்க் பண்ணி உன்னை ஹர்ட் பண்ணிக்காத, புரியுதா? உனக்காக நான் எப்போவும் இருப்பேன். ஜிமின் எப்போவுமே இந்த லியா கூட தான் இருப்பான் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவர் வந்து ஒரு சின்ன ஸ்மைல் பண்ணுறாரு. நம்ம வந்து லியாவுக்கும் உண்மையாகவே இருப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. கண்டிப்பாக இந்த லியாவுக்கு ஒரு நல்ல வெல்விஷராக ஒரு ஃப்ரெண்டாக எப்போவுமே கூட இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ப்ராமிஸ் பண்ணுறாரு. நம்ம லியா வந்து அப்படியே ஒரு சின்னதாக ஸ்மைல் பண்ணுறாங்க. ஸோ வந்துட்டு கொஞ்சம் நேரம் வந்துட்டு 2 பேரும் பேசி ஒரு மாதிரி கம்ஃபர்ட் ஆகிறாங்க. பிகாஸ் லியா இது வரைக்கும் யாருக்கிட்டையுமே அவங்களோட ஃபேமிலியை பற்றி இந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னதே கிடையாது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ இதுக்கு முன்னாடி யாருக்கிட்டையுமே எதுவுமே ஷேர் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஜிமின் கிட்ட தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஷேர் பண்ணுறாங்க. இப்படி தான் இந்த டைமும் ஸ்கிப் ஆகுது. அப்படியே வந்துட்டு நம்ம வந்து ஷாவை தான் காமிக்கிறோம். ஸோ யூனாவையும் வந்துட்டு நிவியையும் வந்து பார்த்து, இன்றைக்கி வந்து நான் ஸ்ரீ கூட ஸ்டே பண்ணிக்கிறேன். பிகாஸ் வந்து இன்றைக்கி லியாவுக்கும் நைட் டியூட்டி. ஸோ அதனால் வந்து நான் வந்துட்டு ஸ்ரீ கூட வந்து ஸ்டே பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் 2 பேரும் வந்துட்டு ஸ்டே பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஷா வந்து யூனாக்கிட்டேயும் வந்துட்டு நிவிக்கிட்டேயும் சொல்கிறாங்க. நிவி வந்து இல்லை சீனியர், எனக்குமே இன்றைக்கி வந்து நைட் டியூட்டி தான். ஸோ யூனா மட்டும்தான் தனியாக இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு யூனா வந்து பார்க்குறாங்க நம்ம ஷா. இல்லை எனக்கு ப்ராப்ளம் கிடையாது, நீங்கள் வந்து ஸ்ரீக்கு கூட வந்து ஸ்டே பண்ணிக்கோங்க. எனக்கு ப்ராப்ளம் இல்லை, எனக்கும் கொஞ்சம் ஒர்க் இருக்குது. ஸோ இப்போ ஒரு சர்ஜரி பண்ண போகிறேன்ல, அதுக்கான வந்து நோட்ஸ் எடுக்கணும். ஸோ அதனால் இட்ஸ் ஓகே, நீங்கள் வந்து ஸ்டே பண்ணிக்கோங்க. நான் வந்து தூங்க போகிறதில்ல, எனக்கு ஒர்க்கு தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு யூனா வந்து சொல்கிறாங்க. சரி ஓகே தேங்க்ஸ் யூனா அப்படின்னு சொல்லிட்டு ஷாவுமே என்ன பண்ணாங்க, அங்கேருந்து வந்துட்டு மூவ் பண்ணி போயிட்டோம். ஸ்ரீக்காக வந்துட்டு ஃபுட்ஸ்லாம் வாங்கிட்டு அங்கேருந்து வந்துட்டு ஸ்ரீயோட வந்துட்டு ரூமுக்கு வந்துட்டு போகிறாங்க. ஸ்ரீ ரொம்ப வந்துட்டு அப்செட்டாக இருக்காங்க. ஃபுட்ஸ் எல்லாம் அங்கே வச்சுட்டு அவங்க நேராக போயிட்டு அவங்களோட ரூமில் ஃப்ரெஷ் ஆகிட்டு அவங்களுமே வந்துட்டு கீழே வந்து ஸ்ரீயை வந்து கொஞ்சம் வந்து உட்கார வச்சு அவங்களுக்கு ஃபுட்லாம் ஃபீட் பண்ணி ஸ்ரீயை கொஞ்சம் கம்ஃபர்ட் பண்ணி ஸ்ரீக்கிட்ட கொஞ்சம் நேரம் பேசி அவளோட மைண்டை ரிலாக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஸ்ரீயுமே கொஞ்சம் நேரம் கழிச்சு அவங்களுமே தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ வந்து நம்ம வந்து ஷாவுமே வந்துட்டு ஸ்ரீ கூடயே வந்து படுத்து தூங்கிட்டாங்க. பிகாஸ் வந்து அங்கே லியா இல்லையா. ஸோ அதனால் வந்துட்டு இவங்க 2 பேர் தான். ஸோ வந்துட்டு அவங்களுமே வந்துட்டு டோர்ஸ்லாம் லாக் பண்ணிட்டு தூங்கிறாங்க. அப்படி யூனா சரி காமிச்சா அப்படின்னா யூனா கொஞ்சம் லேட்டாக தான் வந்துட்டு ஹாஸ்பிட்டல்லேருந்து கிளம்பி நேராக வீட்டுக்கு வந்திருப்பாங்க. வீட்டுக்கு வந்தோடனே செம்ம டயர்டு. அவங்களுமே வந்துட்டு நேராக வந்து அவங்க வந்து ரூமுக்கு வந்து போயிட்டு அவங்களோட திங்ஸ்லாம் வந்து வச்சுட்டு போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து அவங்களோட ஒர்க்கிங் டேபிளில் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ வந்துட்டு கொஞ்சம் ஏன்னா ஒரு சின்ன குழந்தைக்கு ஆப்ரேட் பண்ண போகிறாங்க அப்படின்றனால ஸோ வந்து கொஞ்சம் நிறைய நோட்ஸ் இருக்கிறது. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்துட்ருக்காங்க. ஸோ வந்துட்டு எல்லாம் செக் பண்ணிவிட்டு எல்லா கரெக்ஷனும் ஏதாவது மிஸ்டேக் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்துட்ருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அவங்களுமே வந்துட்டு ஒரு மாதிரி அப்செட்டாக அப்படியே வந்துட்டு அவங்களோட சிஸ்டத்தை வந்துட்டு அப்படியே ஆஃப் பண்ணிவிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எந்திரிச்சு அப்படியே வந்துட்டு ரொம்ப டயர்டாக வராங்க. ஸோ ஒரு மாதிரி தூக்க கலக்கத்தில் வந்திருப்பாங்க. டைம் பார்த்தா ஒரு 11:30 இருக்கும். ஸோ அந்த தூக்க கலக்கத்தில் அப்படியே வந்துட்டு வந்திருப்பாங்க. வந்துட்டு இதில் வந்து நம்ம ஷாவோட வந்துட்டு ஒர்க்கிங் டேபிள் பக்கத்தில் இருந்திருக்கும். ஸோ அதில் வந்து ஒரு குட்டி பாக்ஸ் இருக்குது. ஸோ அதை வந்து தட்டி விடுவோம். அதில் இருக்க பாக்ஸ்குள்ளே இருக்க சின்ன சின்ன பாக்ஸ் எல்லாம் கீழே விழுந்துருது. என்னடா பாக்ஸ்குள்ளேருந்து பாக்ஸாக விழுகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் என்ன பண்ணாங்கன்னா கீழே உட்காந்து அதெல்லாம் எடுத்துகிட்ருக்காங்க. இருக்கும்போது தான் பார்க்குறாங்க அதில் கிட்டத்தட்ட ஒரு 10-15 பில்ஸ் இருக்குது. ஐ மீன் மாத்திரை இருக்குது, டேப்லெட்ஸ் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா எதுக்கு இவ்வளோ டேப்லெட்ஸ், ஒருவேளை யாருக்காவது வாங்கியிருப்பாங்களோ அவங்களோட பேஷண்ட்க்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்குறாங்க. பார்த்தா அது வந்துட்டு எல்லாமே வந்து பாதி சாப்பிட்டுட்டு ஒரு ஒரு ஃபுல் டப்பா இருக்குன்னா அதில் ஆஃப் பாக்ஸ் வந்து சாப்பிட்டுட்டு அந்த மாதிரி வந்துட்டு இருக்குது. குட்டி குட்டி வந்துட்டு பாக்ஸ் தான். ஸோ வந்துட்டு என்னவா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அதில் இருக்க டேப்லெட்ஸ்லாம் ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா டேப்லெட்ஸ் எல்லாம் வந்துட்டு எடுத்து அந்த குட்டி குட்டி பாக்ஸில் போட்டு இது வந்து மார்னிங் போகணும், இது ஈவினிங் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சுருந்துருப்பாங்க. ஸோ வந்து இதெல்லாம் பார்த்துட்டு என்ன பில்ஸாக இருக்கும்னு சொல்லிட்டு அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணி உள்ளே இருக்க பில்ஸ் எடுத்து பார்க்குறாங்க. பார்த்தா அது வந்துட்டு அந்த பில்ஸ் எல்லாமே வந்துட்டு கேன்சருக்கு யூஸ் பண்ணுற பில்ஸு. இதை பார்த்தோன்னே ஏன்னா கேன்சருக்கு யூஸ் பண்ண பில்ஸ் எல்லாம் இவங்க எதுக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க, அண்ட் இது ஹெட்டேக்கு யூஸ் பண்ணுறதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பில்ஸ் எல்லாம் பார்த்துட்டு செம்ம ஷாக் ஆகிடுச்சு யூனாக்கு. அதுலேருந்து எல்லாத்துலேருந்து ஒவ்வொரு பில்ஸ் எடுத்துகிட்டு மற்றபடி அந்த பாக்ஸ் எல்லாம் வந்து க்ளோஸ் பண்ணி எந்த பேஸில் இருந்துச்சோ அந்த பேஸில் வந்து வச்சுட்டு அவங்க கையில் அந்த பில்ஸை வந்து பார்த்துட்டு அவங்க வந்து ஒரு சின்னதாக ஒரு
கவரில் அதை வந்து போட்டு லாக் பண்ணிவிட்டு அவங்களோட ஹேண்ட்பேக்கில் அதை வச்சிடறாங்க. வச்சதுக்கப்புறம் அவங்க மைண்ட் ஃபுல்லாக வந்துட்டு அவங்க தூங்கலான்னு தான் வந்திருப்பாங்க. ரொம்ப டயர்டாக இருந்திருப்பாங்க, தூங்கலான்னு வந்திருப்பாங்க. பட் இதை பார்த்ததுக்கப்புறம் அவங்களுக்கு சுத்தமாக தூக்கமே போயிடுச்சு. ரொம்ப அப்செட் ஆகிட்டாங்க. இதுக்கு இந்த டேப்லெட் வச்சுருக்காங்க, ஒருவேளை ஷாக்கு கேன்சராக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டே இருக்காங்க. அவங்களால சுத்தமாக முடியல. ஸோ வந்துட்டு யூனானால இப்படி தான் வந்துட்டு அந்த டைம் வந்து போகுது. ஸோ நெக்ஸ்ட் பார்ட்டில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். கண்டிப்பாக இந்த வந்துட்டு பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணி வச்சுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கடா. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யோர் வாட்சிங். தேங்க்யூ கைஸ்.